பாசிட்டிவ் திங்கிங் ரொம்ப காமனாக கேட்கக்கூடிய வார்த்தை தானே. எது நடந்தாலும் பாசிட்டிவாக தான் நம்ம யோசிக்கணும். ஆப்டிமிஸ்டிக்காக எந்த ஒரு சுச்சுவேஷன்லேயுமே அதில் என்ன நல்லது இருக்குதுன்னு நம்ம பார்க்கணும். குட் வைப்ஸ் ஒன்லி. ஸோ இது ரொம்ப காமனாக கேட்கக்கூடிய சென்டென்சஸாக இருந்தாலும் இதில் நிறைய உண்மை இருக்குது. ஆமாம், இது ரொம்ப ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்மளோட நெகட்டிவ் தாட்ஸை பிரேக் பண்ண ஹெல்ப் பண்ணும். ஏதாவது ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னா அந்த ப்ராப்ளம்லேயே மாட்டிகிட்டு இல்லாமல் சொல்யூஷன் நோக்கி ஒரு அப்ரோச், தீர்வை நோக்கி நம்மளால் ப்ராக்ரெஸ் பண்ண முடியும். அண்ட் ஓவராலாக மென்டல் ஹெல்த்தை இன்னும் பெட்டராக நம்ம மெயின்டைன் பண்ணிக்க முடியும். பாசிட்டிவ் திங்கிங் நிறைய ஸ்ட்ரென்த் கொடுக்கும், இன்ஸ்பயர் பண்ணும். பட் ஒரு லிமிட்டுக்கு மேலே பாசிட்டிவ் திங்கிங்கையே நம்ம ரிலை பண்ணிகிட்டு இருந்தால் அது கரெக்டாக வருமா? அதுதான் இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். கரெக்ட், பாசிட்டிவ் திங்கிங் ஹெல்ப் பண்ணும் தான். பட் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாலோ இல்லை ஒரு பெரிய ஒரு ஹார்ட் பிரேக் அப்புறம் நம்ம மீண்டு வரோம், ஒரு பெரிய காயத்துக்கு அப்புறம் நம்ம அதை ப்ராசஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது நம்ம தான் கோ த்ரூ பண்ணணும். அந்த வலியாக இருக்கட்டும், அந்த வேதனையாக இருக்கட்டும், அந்த எமோஷன்ஸ், அந்த ஃபீலிங்ஸ் ஆர் பிரச்சனைகள், இது எல்லாமே நம்ம தான் கோ த்ரூ பண்ண போகிறோம். பாசிட்டிவாக தான் யோசிக்கணுன்ற சென்டென்ஸே வந்து சம்டைம்ஸ் நம்மளுக்கு ஒரு ப்ரெஷர் கொடுத்துருமோ, ஏன் நம்ம மட்டும் பாசிட்டிவாக யோசிக்க மாட்டேங்கிறோன்ற கூட ஒரு டவுட் வரும்ல. ஸோ அதை இன்றைக்கி நம்ம கிளியர் பண்ணலாம். ஐ வாண்ட் டு ஷேர் 5 ஹிடன் டேஞ்சர்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங். நம்பர் 1, நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறோம் அப்படின்னா அந்த பிரச்சனையோட உண்மையான தாக்கத்தை நம்ம புரிஞ்சிக்காமல் போயிடுவோமோ. எப்படி சொல்கிறேன்னா, இப்போது யாராவது இப்படி பேசி கேட்டிருக்கீங்களா, எது நடந்தாலும் பாசிட்டிவாகவே யோசிக்கணும், இல்லைனா இதை விட மோசமாக கூட இருக்கலாமே, அதனால எல்லா விஷயத்துலையுமே என்ன நல்லது இருக்குன்னு மட்டும் ஃபோக்கஸ் பண்ணணும், நன்றியோடு இருக்கணும். இதிலெல்லாம் உண்மை இருந்தாலும் நம்ம ஒரு பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறோன்னா அந்த ப்ராப்ளம் பற்றின கம்ப்ளீட் அண்டர்ஸ்டாண்டிங், அதை பற்றின ஒரு புரிதல் நம்மளுக்கு இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை விட்டுட்டு எந்த ஒரு ப்ராப்ளமாக இருந்தாலும் இல்லை நான் பாசிட்டிவாக தான் நான் யோசிக்கணும்னு ப்ராப்ளமை இக்னோர் பண்ணிவிட்டு பாசிட்டிவாக யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக எந்த ஒரு சொல்யூஷனும் நம்மளுக்கு வராது. நன்றி உணர்வு நிச்சயமாக முக்கியம்தான், பாசிட்டிவாக யோசிக்கிறதும் முக்கியம்தான். பட் அது எல்லாத்துக்கும் முன்னாடி நம்ம என்ன ஒரு ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுறோமோ அதை பற்றின ஒரு புரிதல்னா அது ஏன் நடக்குது, எதனால் இந்த ப்ராப்ளம் வந்துச்சு, எப்படி நம்ம அதை அப்ரோச் பண்ண போகிறோம், எப்படி நம்ம ஒரு சொல்யூஷன் அதுக்கு நம்ம ஒர்க் அவுட் பண்ண போகிறோம், இதெல்லாமே ரொம்ப முக்கியம். அதோடு சேர்த்து பாசிட்டிவ் திங்கிங்கை சப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம். இப்போது பண கஷ்டத்தில் இருக்கும்போது இல்லை மணி வந்துடும், எங்கே இருந்தாவது கண்டிப்பாக நம்மளுக்கு பணம் வந்துடும்னு சொல்கிறனால நம்மளுக்கு பேங்க் அக்கௌண்ட் ஃபில் ஆகாது. அதே மாதிரி ஏதாவது ஒரு டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்பில் ஒருத்தங்க இருக்காங்கன்னா எல்லாமே ஏதோ ஒரு காரணத்துக்காக தான் நடக்குது அப்படின்னு சொன்னாலும் அதில் ஒரு அர்த்தம் இல்லை, ரைட்? ஸோ வென் யூ ஆர் ஃபேஸிங் த ப்ராப்ளம், அக்னாலேஜிங் அண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் த ப்ராப்ளம் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். நம்பர் 2, பாசிட்டிவாக யோசிச்சா நம்மளுக்கு எல்லாமே நல்லது தான் நடக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் மனசில் ரொம்ப உறுதியாக இருந்துட்டு, பட் நம்ம பெருசாக கனவு காண்றோம் ஆனால் அதுக்கேற்ற எந்த உழைப்பும் போடாமல் எந்த ஆக்ஷனும் எடுக்காமல் இருக்கிறோம் அப்படின்னா அது ஒரு ஹிடன் டேஞ்சர். நீங்கள் எவ்வளோ பாசிட்டிவாக யோசித்தாலும் நீங்கள் ஒரு முயற்சி எடுக்காமல், ஒரு எஃபர்ட் போடாமல், ஒரு டிசிப்ளின் பில்ட் பண்ணாமல் எந்த ஒரு ரிசல்ட்டும் வராது. லைஃப் நம்மளுக்கு நிச்சயமாக ரிவார்ட் கொடுக்கும், பட் எண்ணங்களுக்கு இல்லை, நம்ம செய்கிற செயல்களுக்கும் நம்ம போடுற உழைப்புக்கும். காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் பாசிட்டிவாக மட்டுமே யோசிச்சுட்டு இருந்தால் ஒரு இன்ச் ப்ராக்ரஸ் கூட நம்மளால் கொண்டு வர முடியாது. அந்த பாசிட்டிவ் திங்கிங்கோட டேக்கிங் ஆக்ஷன், பீயிங் ஸ்ட்ராட்டஜிக் அண்ட் பீயிங் டிசிப்ளின்ட், இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் எல்லாமே பெரிய பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. ஸோ ஓவர் ரிலையன்ஸ் ஆன் பாசிட்டிவிட்டி ஒரு பெரிய ஹிடன் டேஞ்சர் தான். பாசிட்டிவ் திங்கிங்கோட டேக்கிங் ஆக்ஷனை கப்பிள் பண்ணிங்கன்னா நல்ல ரிசல்ட்ஸ் வரும். 3வது, என்னதான் நம்மளுக்கு ஒரு வார்னிங்ஸ் தெரிஞ்சாலோ, என்னதான் நம்மளுக்கு வந்து ஒரு பர்சன்ட்ட இருக்கிற நெகட்டிவ்ஸ் எல்லாமே நம்மளுக்கு தெரிஞ்சிட்டு இருந்தாலும் எங்கேயோ ஒரு இடத்துல நான் பாசிட்டிவாக தான் இருக்கணும், இல்லை நானாக தான் எல்லாமே ஓவர் திங்க் பண்ணிகிட்ருக்கேன், இப்படி அந்த எண்ணமே, அந்த ப்ரெஷரே, அந்த சிக்னல்ஸ், அந்த ரெட் வார்னிங்ஸ் எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிடுவோமோ அப்படின்ற ஒரு ஹிடன் டேஞ்சர் இருக்குது. இப்போது டாக்ஸிக் பாசிட்டிவிட்டின்ற மாதிரி ஒரு பர்சன்கிட்ட வந்து கான்ஸ்டண்ட்டாக அவங்க டிஸ்ரெஸ்பெக்ட் பண்ணுறாங்க, அவங்க வந்து சரியாக நம்மளை ட்ரீட் பண்ணலை, ரொம்ப அப்யூசிவாக இருக்காங்க, ரொம்ப வயலண்ட்டாக பிஹேவ் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே ஒரு ரெட் வார்னிங்ஸ் தான், ஒரு சிக்னல்ஸ் இல்லையா? பட் இல்லை அவங்க மாறிடுவாங்க, என்றைக்கினாலும் மாறிடுவாங்க, நானாக தான் சின்ன சின்ன பிரச்சனைகளை கூட பெருசாக்குறேன், நான் எப்போவுமே பாசிட்டிவாக இருக்கணும், நல்லதை மட்டும்தான் நான் யோசிக்கணும், இந்த நிலைமை நிரந்தரம் கிடையாது, நிச்சயமாக மாறிடும். ஸோ இந்த மாதிரி நம்ம பேசும் பொழுது நமக்கு தெரிகிற அந்த வார்னிங்ஸை நம்ம இக்னோர் பண்ணிடுவோம்.
டாக்ஸிக் பாசிட்டிவிட்டி நிச்சயமாக நம்மளுக்கு ஏதோ ஒரு கட்டத்தில் டேஞ்சரஸாக கூட போகலாம். ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஆப்டிமிசம் நல்லது தான், எல்லாமே நல்லபடியாக தான் நடக்கும்னு நினைக்கிறது நிச்சயமாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் லைஃப்பில் நடக்கிற சிச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்ணுறது. பட் அதே ஆப்டிமிசம் ஒரு கட்டத்துக்கு மேலே பிளைண்ட் ஆப்டிமிசமாக போயிடாமல் பார்த்துக்கோங்க. கண்மூடித்தனமாக ஒருத்தரை நம்புறதோ இல்லை என்னதான் நம்மளுக்கு சிக்னல் தெரிஞ்சாலும் ஏதோ சரியில்லை அப்படின்ற சிக்னல் தெரியும் பொழுது நிச்சயமாக நம்ம ஸ்மார்ட்டாக இருந்து நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிற ஒரு முடிவெடுக்கிறது தான் நல்லதே தவிர எல்லாமே மாறிடும்னு சொல்கிறது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு யோசிச்சுக்கோங்க. அடுத்த பாயிண்ட் வந்து இட் கேன் லீட் டு டெல்யூஷனல் திங்கிங். டெல்யூஷனல் திங்கிங்னா நான் எப்படி சொல்கிறேன்னா, உள்ள ரியாலிட்டியை இப்போ என்ன விஷயங்கள் எப்படி இருக்கோ எந்த நிலைமையில் இருக்கோ அதை நம்ம அக்செப்ட் பண்ணாமல் ஏதோ ஒரு இமேஜினேட்டிவ் சீன்ஸ்லேயே நம்ம வாழ்கிற மாதிரி ரியாலிட்டியை இக்னோர் பண்ணுறது. ஸோ அதுவுமே ஒரு ஹிடன் டேஞ்சர் தான் பாசிட்டிவ் திங்கிங்க்கு. எக்ஸாம்பிள் சொல்லணுன்னா, இப்போது ஏதோ ஒரு விஷயம் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் முயற்சி பண்ணிகிட்ருக்கீங்க. அப்போது நம்ம ஒரு பேக்கப் பிளான் வந்து நேச்சுரலாக இருக்கிறது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், ஒரு சேஃப்டி நெட்டு. இப்போது ஓவர்லி பாசிட்டிவாக இருக்கும் பொழுது ரியாலிட்டி எல்லாத்தையுமே வந்து இக்னோர் பண்ணிவிட்டு எனக்கெலாம் எந்த பேக்கப் பிளானும் தேவையில்லை, கண்டிப்பாக எனக்கு சக்ஸஸ் தான் கிடைக்கும், நான் 100% நான் பாசிட்டிவாக இருக்கேன், எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிரும், நான் போட்ட பிளான் படி தான் எல்லாமே கரெக்டாக நடக்கும். ஸோ அது வந்து ஒரு ஹியூஜ் ரிஸ்க், ரைட்? அதே மாதிரி நம்ம என்னதான் சக்ஸஸ் நோக்கி நம்ம பயணிச்சுட்டு இருந்தாலும் அதில் ஏதாவது ஒரு கேப்ஸ் வந்தால் எப்படி நம்மளை ஹேண்டில் பண்ணிப்போம், நம்மளை நம்பி இருக்கிற ஃபேமிலியை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ண போகிறோம், அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு லெவல் ஆஃப் ப்ரிப்ரேஷன் தேவை. சக்ஸஸ் நோக்கி போகும் பொழுது ஒருவேளை ஃபெயிலியர் ஆனாலும் வாட் இஸ் த பிளான் பி அப்படின்றது இருக்கணும்னு சொல்லுவாங்க, ரைட்? இப்போது இதெல்லாமே இக்னோர் பண்ணிவிட்டு ஓவராக நம்ம பாசிட்டிவ் திங்கிங்கே நம்ம ரிலை பண்ணிகிட்டு இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக அது டேஞ்சரஸாக போகிறதுக்கு கூட நிறையா வாய்ப்பு இருக்குது. நம்பிக்கை நல்லது தான், பட் நம்பிக்கை வந்து ஒரு எஃபர்ட் இல்லாமல் ஒரு ஆக்ஷன் இல்லாமல் போனால் அது வெறும் விஷயோட போயிடும். கனவு காணலாம், பட் எந்த ஒரு டிசிப்ளின் இல்லாமல் கனவாகவே தான் இருக்கும், ரைட்? மேனிஃபெஸ்டேஷன் பண்ணலாம், கண்டிப்பாக சக்ஸஸ் வந்துடும் நம்ம எவ்வளோதான் நம்ம நினச்சிட்டு இருந்தாலும் எஃபர்ட் போடாமல் அது மேனிஃபெஸ்டேஷன் பகல் கனவாக கூட போயிடும். ஸோ நம்ம மேலே நம்பிக்கை இருக்கிறது நிச்சயமாக தேவை, அதுதான் 100% உண்மை. பட் ஒரு சேஃப்டி நெட், ஒரு ரியாலிட்டியை வந்து அசஸ் பண்ணக்கூடிய எபிலிட்டி, உள்ள சிச்சுவேஷன்ஸ் என்னவா இருக்குது, நான் எவ்வளோ தூரம் நான் காலை விடுறேன், எங்கேயாவது ஏதாவது ப்ராப்ளம் வந்தால் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ண போகிறோம், என்ன மாதிரி சூழ்நிலைகள் வர வாய்ப்பு இருக்குது, அதுக்கு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கிறோம். ஸோ அதுவுமே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ரொம்ப பாசிட்டிவ் திங்கிங்கை ரிலை பண்ணாமல் உள்ள ரியாலிட்டியை புரிஞ்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ரியாலிட்டியை புரிஞ்சதோட பாசிட்டிவ் திங்கிங் கப்பிள் பண்ணிங்கன்னா அது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் ஒன் வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங் பாயிண்ட் தான். ஓவராக பாசிட்டிவ் திங்கிங் ரிலை பண்ணும்பொழுது நேச்சுரலாக நம்ம மனசில் தோன்ற இமோஷன்ஸாக இருக்கட்டும், ஃபீலிங்ஸாக இருக்கட்டும், அதை ஃபீல் பண்ணுறதுக்கே நம்ம கில்ட்டியாக ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவோம். எப்படின்னா, இப்போது ஏதோ ஒரு சிச்சுவேஷன் கொஞ்சம் படபடப்பாக இருக்கும், இல்லை நம்ம நினச்சபடி காரியங்கள் எல்லாம் நடக்கலை, ஸோ ஃப்ரஸ்ட்ரேட் ஆகும், எரிச்சலாகும். சம்டைம்ஸ் நம்ம நினச்ச காரியங்கள்லாம் எப்படி நடக்குமோ அப்படின்ற ஒரு ஃபீலிங் வரும்போது ஓவர்வெல்மிங்காக இருக்கும். ஒரு சில டைம் கோவம், இல்லை ஆத்திரம், ஆர் சேட்னஸ், இல்லை அழுகை. ஸோ இந்த ரேஞ்ச் ஆஃப் இமோஷன்ஸ் வந்து ஹியூமன் பீயிங்காக இது ரொம்ப ரொம்ப நேச்சுரல். இப்போ நம்மளை சுற்றி இருக்கிறவங்க வந்து இப்படிலாம் இருக்கவே கூடாது, ரொம்ப பாசிட்டிவாகவே தான் இருக்கணும், 24 மணி நேரமும் 7 நாளும் வருஷம் ஃபுல்லாக நம்ம எல்லாத்துக்குமே பாசிட்டிவாக மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது எங்கேயோ ஒரு இடத்துல இதே எண்ணம் ஒரு ப்ரெஷராக மாறி நம்மளுக்கு நேச்சுரலாக வர ஃபீலிங்ஸை கூட நம்ம சப்ரஸ் பண்ணுறதோ இல்லை நம்ம மறைக்கிறதோ வெளிப்புறமாக நம்ம நடிக்கிறதோ. ஸோ உள்ளுக்குள்ளே என்னதான் ஒரு கவலை இருந்தாலும் அதை சப்ரஸ் பண்ணி இல்லை எல்லாமே ஓகே தான், எல்லாமே பாசிட்டிவாக தான் இருக்குது, நான் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்னு நம்ம நடிக்க ஆரம்பிக்கும் பொழுது அது நிச்சயமாக ஒரு இடத்துல நம்மளை அஃபெக்ட் பண்ணுறதுக்கு கூட சான்சஸ் இருக்குது. ஸோ பாசிட்டிவ் திங்கிங் இஸ் குட், பட் நாட் அட் த காஸ்ட் ஆஃப் சப்ரஸிங் யுவர் இமோஷன்ஸ். நம்மளுக்கு நேச்சுரலாக வர இமோஷன்ஸை நம்ம ஃபீல் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்குது. சரியான ஒரு கனெக்ஷன்ஸோட, சரியான மனிதர்களோட அதை ஷேர் பண்ணும் பொழுது நமக்கு இருக்கிற ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கட்டும், நமக்கு இருக்கிற அந்த உண்மையான ஃபீலிங்ஸை நம்ம லெட் அவுட் பண்ணுவோம் அண்ட் அதை நம்ம ப்ராசஸ் பண்ண ஆரம்பிப்போம். ஸோ ப்ராசஸ் பண்ணுறது தான் முக்கியமே தவிர நிச்சயமாக பாசிட்டிவ் திங்கிங்னால நம்மளோட நேச்சுரல் இமோஷன்ஸை மறைக்கிறோம் அப்படின்னா அது ஒரு ஹிடன் டேஞ்சர் தான். ஸோ அதுவும் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க.
ஸோ இப்போ நான் சொன்ன இந்த ஹிடன் டேஞ்சர்ஸ் ஆஃப் பாசிட்டிவ் திங்கிங் நிச்சயமாக உங்களாலேயும் ரிலேட் பண்ண முடியும்ல. பாசிட்டிவாக இருக்கணும், பட் காரியத்தில் இறங்கி நம்ம அந்த வேலையும் செய்யணும். நிறைய நம்பிக்கை இருக்கணும். அகேன் நம்ம போடுற உழைப்பு தான் ரிசல்ட் கொடுக்குமே தவிர எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு இருக்கும்ன்றது ஒரு லிமிட் வரைக்கும் தான் கொண்டு போகும். நல்ல நல்ல எண்ணங்கள் மட்டுமே நம்ம மைண்டில் இருக்கட்டும். பட் அதே நேரத்தில் உள்ள ரியாலிட்டி என்ன, உள்ள சிச்சுவேஷன்ஸ் வந்து மோசமாக இருக்குன்னா அதையுமே உள்ளபடி அனலைஸ் பண்ணக்கூடிய எபிலிட்டி நம்ம நிச்சயமாக வளர்த்துக்கணும். ஸோ ஆன் த ஹோல் ஒரு பேலன்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். Blind positivity can be dangerous. So the key is just to balance. All right. On that positive note, I'm signing off. மறுபடியும் வேற ஒரு எபிசோட்ல உங்களை சந்திக்கிறேன். Until then, take care. Bye.